ராதே கிருஷ்ணா. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. யோ நித்யம் அச்சுத பதாம்புஜ யுக்மருக்ம வியாமோஹதாம் ஸ்ததிதராணி த்ரிணாயமேனே அஸ்மத்குரோர் பகவதோ தயைக்க சிந்தோஹோ ராமானுஜஸ்ய சரணம் சரணம் பிரபக்ஞே. ஸோ நம்ம ரொம்ப அழகான ஒரு வாக்கியத்தை பார்த்துட்டு இருக்கோம். 54வது வாக்கியம். நன்னா ஆஞ்சநேயரை பற்றி அவ்வளோ அழகான ஒரு வாக்கியம். ஆஞ்சநேயர் சொன்ன வாக்கியம், கண்டு வந்தேன் என்றேனோ திருவடியை போலே அப்படின்ற ஒரு வாக்கியத்தை பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதில் என்ன பார்த்தோன்னா, பாரத்வாஜ ரிஷி ஒரு விருந்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கார். ராமருக்கு, சீதைக்கு, லக்ஷ்மணருக்கு, எல்லாருக்கும் அங்கே சுற்றி அவ கூட இருந்த அத்தனை பேருக்கும், சுக்ரீவன்லேருந்து எல்லாருக்கும் ஏற்பாடு பண்ணியிருக்கார். ஆஞ்சநேய மூர்த்தியை ராமர் பரதன்கிட்ட இந்த விஜயத்தை பற்றி, ராம விஜயத்தை பற்றி சொல்லிட்டு வரத்துக்காக அனுப்புகிறார். ஸோ அவர் சொல்லிட்டு வர நேரத்தில் இங்கே எல்லாரும் விருந்துக்கு உட்காந்துன்றா சாப்பாடு பரிமாற ஆரம்பிச்சாச்சு. அந்த டைமில் தான் ஆஞ்சநேய மூர்த்தி உள்ளே நுழைஞ்ச உடனே பரத்வாஜ ரிஷி உடனே யோசிக்கிறார், ஐயோ நம்ம ஆஞ்சநேய மூர்த்தியை விட்டுட்டோமே, அவருக்கு ஒரு இலை போடணும் அப்படின்ட்டு அவர் தப்போபலம்னால ஒரு இலையை கொண்டு வரார். எல்லாருக்குமே தப்போபலம்னால தான் அவர் விருந்தே ஏற்பாடு பண்ணியிருக்கார். தப்போபலம்னால ஒரு இலையை கொண்டு வரார். கொண்டு வந்த உடனே ராமச்சந்திர மூர்த்தி சொல்கிறார் பரத்வாஜ ரிஷிக்கிட்ட, ஆஞ்சநேயருக்கு இலை தனியாக போடாதீங்கோ அப்படின்னு சொல்லி தடுத்துடுறார். எல்லாருக்கும் ஆச்சரியமாக இருக்குது, என்னது இது ராமர் இப்படி சொல்கிறாரே, ஆஞ்சநேய மூர்த்திக்கு இலை வேண்டான்னு, அவர் சாப்பிட வேண்டாமா அப்படின்னு எல்லாருக்கும் அப்படியே ஆச்சரியமாக அப்படியே எல்லாரும் அவாவா பார்த்துக்கிறா. அதுக்குள்ளே ராமர் சொல்கிறார், ஆஞ்சநேய மூர்த்தியை கூப்பிட்டு, ஆஞ்சநேயா என் முன்னால் உட்காரு அப்படின்னு சொல்லி ராமர் கூப்பிடுறார். ஆஞ்சநேயரும் அழகாக ராமர் முன்னால் உட்காந்துடுறார். ராமர் முன்னால் ஒரு இலை இருக்குது, இலை முன்னால் ஆஞ்சநேயர் உட்காந்துட்டுருக்கார். உட்காந்த உடனே பரிமாறியாச்சு. இப்போ ராமர் சொல்கிறார், நானும் நீயும் இதே இலையில் சாப்பிட்லாம் அப்படின்றார். ஆஞ்சநேயருக்கு ஏதோ மாதிரி இருக்குது, என்னது இது அப்படின்னு எல்லாருக்கும் ஆச்சரியம். ஏன்னா எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம் கூட. ஏன்னா ஆஞ்சநேயர் செஞ்ச மாதிரி கைங்கரியம் யாருமே செஞ்சதில்லை ராமாயணத்தில் ராமருக்கு. அப்பேற்பட்ட ஒரு கைங்கரியம் ஆஞ்சநேயர் செஞ்சுருக்கார். அதனால இந்த மாதிரி ஒரே இலையில் சாப்பிட்லாம் அப்படின்னா எல்லாரும் சொல்லுவாள்ல, நாங்கள்லாம் ஒரே இலையில் சாப்பிட்டு வளர்ந்தவா அப்படின்னு சொல்லுவாள்ல, அந்த மாதிரி ராமர் ராமரும் ஒரே இலையில் சாப்பிட்றதுக்கான தகுதி ஆஞ்சநேயருக்கு கண்டிப்பாக இருக்குது அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். ஸோ எல்லாரும் அப்படியே சந்தோஷப்படுறா, ராமர் என்ன மாதிரியான ஒரு பொசிஷனை கொடுத்துருக்கா பாரு ஆஞ்சநேயருக்குன்னு. அப்படியே இது பண்ணால் ஆஞ்சநேயருக்கு ஒரு மாதிரியாக கூச்சமாக இருக்குது. அப்போ உடனே ராமர் சொல்கிறாராம், உனக்கு இந்த இலையில் எது உன் பக்கம் எது என் பக்கம்னு தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு நடுவில் தன் கை அந்த 4 ஃபிங்கரை வச்சு, அந்த 4 ஃபிங்கரோட நகத்தை வச்சு இப்படி ஒரு லைன் போடுறாராம் இந்த வாழை இலையில். அதனால தான் இப்போ பார்த்தீங்கன்னா வாழை இலை 2 பார்ட்டாக இருக்கும். இதுக்கு முன்னால் தட் இஸ் இந்த ஆஞ்சநேயர் ராமர் சாப்பிட்ற அதுக்கு முன்னால் இலை ஒரே பீஸாக தான் இருந்தது, நடுவில் அந்த கோடே கிடையாது. இப்போ பார்த்தா அந்த இலையிலெல்லாம் ஒரு கோடு இருக்கும், நடுவில் நரம்புன்னு சொல்லுவோம் அந்த இலைக்கு நடுவில். அதெல்லாம் நம்ம போட்ட உடனே ஒரு தட்டிட்டு ஸ்ட்ரெயிட்டாக வச்சுட்டு நம்ம உட்காந்து சாப்பிடுவோம். ஸோ இந்த கோடு போட்டதே ராமர் தானா. எதுக்கு போட்டார்னா, ஆஞ்சநேய மூர்த்தி அந்த சைடில் உட்காந்துன்னு சாப்பிட்றதுக்கு, அவர் அது பாதி இந்த பாதி ராமர் சாப்பிட்றதுக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரே இலையில் ஆஞ்சநேய மூர்த்தியை அவரோட இலையிலேயே சாப்பிட வச்சாராம். அந்த அளவுக்கு பகவான் அவருக்கு அனுகிரகம் பண்ணது. எதனாலன்னா, பகவானுக்கு ஏதாவது gift கொடுக்கணும் ஆஞ்சநேயருக்கு. ஏன்னா சீத்தையை மீட்டு கொடுத்தது ஆஞ்சநேயரோட உதவி இல்லாமல் சீத்தையை மீட்டிருக்கவே முடியாது. எல்லா விஷயத்துலையும் சீத்தையை மீட்டுறதுக்கு காரணமாக இருந்தது ஆஞ்சநேய மூர்த்தி தான். ஸோ ஆஞ்சநேய மூர்த்திக்கு ஏதாவது ஒரு gift கொடுக்கணும் அப்படின்னு நினச்சாராம். இன்ஃபேக்ட் கண்டேன் சீத்தையன்னு சொன்ன உடனேவே ஆலிங்கனம் பண்ணார். ஆனால் அந்த ஆலிங்கனம் அது கிஃப்டாக கொடுக்க முடியலையா, அவருக்கு அது கிஃப்ட்டுன்னு எடுத்துக்க முடியாது. ஏன்னா அவர் ஆலிங்கனம் பண்ணது ஹனுமானை சீத்தையாக பார்த்தாராம் அவர் வந்த உடனே. அதனால் சீத்தை ஆலிங்கனம் பண்ண மாதிரி தான் கணக்கு. ஆஞ்சநேயருக்கு நான் எந்த கிஃப்ட்டும் நான் கொடுக்கவே இல்லை.
ஸோ ஆஞ்சநேயருக்கு ஏதாவது ஸ்பெஷலாக gift கொடுக்கணுன்னா இந்த மாதிரி ஏதாவது கொடுத்தா தான் உண்டுன்ட்டு பகவான் வந்து நினச்சி ஒரே இலையில் தன்னோட இலையில் ஆஞ்சநேய மூர்த்தியை சாப்பிட வச்சாராம். ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயம் எவ்வளோ பெரிய சந்தோஷத்தை எல்லாருக்கும் கொடுத்துதான். லக்ஷ்மணன் அப்படியே ரசிச்சாராம். சீதா மாதா நினச்சாலாம் ஃபஸ்ட்டு, நம்ம இத்தனை நாள் இந்த இதில் அசோகவனத்தில் இருந்துட்டு வந்திருக்கோம், ஆனால் நமக்கு இந்த மரியாதை கொடுக்கல, ஆஞ்சநேயருக்கு கொடுத்துருக்காளேன்னு ஃபஸ்ட்டு நினச்சாலாம். அப்புறம் அவளுக்கு தோணித்தான், ஆஞ்சநேய மூர்த்தி இல்லைன்னா சீதா மாதாவை மீட்டே இருக்க முடியாது, அதனால் அந்த மரியாதை கண்டிப்பாக ஆஞ்சநேயருக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு அவளும் அப்படியே சந்தோஷப்பட்டாளாம். ஸோ இந்த மாதிரி ஆஞ்சநேய மூர்த்தி வந்து எல்லா விதத்துலேயும் அப்பேற்பட்ட ஒரு கைங்கரியம் பகவானுக்கு பண்ணிட்டு அப்படி ஒரு நல்ல பேரை சம்பாதிச்சாச்சு. ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த ஆஞ்சநேயமூர்த்தி இது வந்து வால்மீகி ராமாயணத்தில் இல்லை, இன்னொரு வேற ஒரு இதில் ரெஃபரன்ஸ் பார்த்தது, அதனால் அதையும் நான் சொல்கிறேன். ஆஞ்சநேயமூர்த்தி வந்து சீதா மாதாவோட சூடாமணி எடுத்துன்னு வந்துட்டுருக்கார், அப்படியே பறந்து வந்துட்டுருக்கார் லங்காலேருந்து கிஷ்கிந்தாக்கு வரார். அப்போது சமுத்திரம் தாண்டி தான் வந்துட்டுருக்கார். அப்போது அவருக்கு திடீர்னு பயங்கர தாகம் எடுத்து தான். அவ்வளோ தாகம் எடுத்த உடனே இப்படி பார்த்தா சமுத்திர தீர்த்தம் குடிக்க முடியாது இல்லையா, அது ஒரே உப்பை கரிக்கும். ஸோ என்ன பண்ணுறதுன்னு இப்படி பார்த்தா ஒரு சின்ன ஐலாண்ட் இருந்து தான், குட்டி ஐலாண்ட் இருந்து தான் இந்த சமுத்திரத்துக்கு நடுவில். சரி, அந்த ஐலாண்டுக்கு போனால் நமக்கு ஏதாவது ஜலம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஐலாண்டில் இறங்குறாராம். இறங்கினா அங்கே ஒரு ரிஷி இருந்தாராம். அந்த ரிஷிக்கிட்ட சொல்கிறாராம், இந்த மாதிரி நான் வந்து சீதா மாதாவை பார்த்துட்டு ராமர்கிட்ட போயின்ட்டுருக்கேன், எனக்கு தண்ணி ரொம்ப தாகம் அடிக்கிறது, எனக்கு எங்கேயாவது தண்ணி கிடைக்குமான்னு கேட்டாராம். அப்போ உடனே ரிஷி வந்து ஒரு சின்ன அந்த ஐலாண்டுக்குள்ளே ஒரு சின்ன குளத்தை காமிச்சு அங்கே தண்ணி நல்லா இனிப்பாக இருக்கும், நீங்கள் அங்கேருந்து சாப்பிடுங்கன்னு சொன்னாராம். உடனே ஆஞ்சநேயமூர்த்தி கையில் சூடாமணி வச்சுருந்ததுனால அவர் வந்து என்ன சொன்னாலும், இந்த சூடாமணி நீங்கள் வச்சுக்கோங்க, நான் தண்ணி குடிச்சிட்டு வந்து நான் சூடாமணியை வாங்கிட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னாராம். உடனே அந்த ரிஷி சொன்னாராம், என் கையில் கொடுக்காத, அங்கே ஒரு கமண்டலம் இருக்கு இல்லையா, அந்த கமண்டலத்துக்குள்ளே போட்டுட்டு நீங்கள் போய் தண்ணி குடிச்சிட்டு வந்து திரும்பி கமண்டலத்துலேருந்து எடுத்துட்டு நீங்கள் கிளம்புங்கன்றானாம். சரின்ட்டு ஆஞ்சநேயமூர்த்தி வந்து அந்த சூடாமணி எடுத்து கமண்டலத்துக்குள்ளே போட்டுட்டு அழகாக போய் தீர்த்தத்தை குடித்தாராம். நல்லா தீர்த்தத்தை குடிச்சிட்டு வந்து கமண்டலத்தில் கை விட்டு பார்த்தா கை உள்ளே போலையாம், அந்த கமண்டலத்துக்குள்ளே ஆஞ்சநேயர் மூர்த்தியோட கை உள்ளே போலையாம். இன்னும் என்ன பண்ணாராம், அந்த கமண்டலத்தை அப்படியே கவுத்தா அவருக்கு ஒரே ஷாக் ஆகிடுதான். ஏன்னா அதில் 1000 கணக்கான சூடாமணி, 1000 கணக்கான ராமர் மோதிரம் இருக்கான். அவருக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியலையாம், பயந்து போயிட்டாராம். என்னடா இது இப்படி இருக்கே, நான் சீதா மாதா கொடுத்த சூடாமணின்னு எனக்கு தெரியலையேன்ட்டு பதறி போயிட்டாராம் அப்படி. உடனே ரிஷிக்கிட்ட வந்து, நான் இந்த கமண்டலத்தில் இந்த மாதிரி இவ்வளோ இருக்கே, எது என்னோடதுன்னு தெரியலையே அப்படின்ன உடனே ரிஷி உடனே சொன்னாராம், இங்கே 1000 கணக்கான குரங்குகள் வருது தண்ணி குடிக்கிறது, இது வந்து சூடாமணி வந்து சீதா மாதாவோடது அப்படின்னு எடுத்துன்னு போகிறது. அப்போ வந்து எல்லாம் அந்த கமண்டலத்தில் போட்டுட்டு திரும்பியும் எடுத்துன்னு போகாமல் போயிடுறது. அப்போது நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு, சரி இரு அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் கரெக்டான சூடாமணி எடுத்து ஆஞ்சநேயமூர்த்தி கொடுக்குறாராம். இது ஏன் இந்த மாதிரி நடந்ததுன்னா, ஜஸ்ட்டு பறந்து வந்துட்டே இருக்கிறச்சே ஆஞ்சநேயமூர்த்தி நினச்சாராம் மனசில், இந்த மாதிரி நம்ம இல்லைன்னா இந்த சீதா மாதா கிட்ட மோதிரத்தை கொடுத்துருக்க முடியுமா, இல்லைன்னா அந்த சூடாமணியை வாங்கியிருக்க முடியுமா ராமருக்கு கொடுக்கறதுக்கு அப்படின்னு ஒரு நிமிஷம் நினச்சாராம். அவருக்கு அந்த அகம்பாவம் வந்ததை ஒரே செகண்டில் பகவான் பொடி பொடியாக நெசுக்கி சூறாக்கிட்டார். ஸோ அந்த மாதிரியான அகம்பாவம் மட்டும் வரவே கூடாது. நமக்குமே நம்ம ஏதாவது செஞ்சோன்னா, நம்ம செஞ்சோம் அப்படின்ற அந்த அகம்பாவம் இல்லாமல் தான் செய்யணும். அகம்பாவம் வந்துருத்துன்னா போச்சு, அந்த காரியம் எதுவுமே சரியாக இருக்காது. ஸோ உடனே அந்த ரிஷி கொடுத்த உடனே அவர் போனாராம். அப்போது ராமர்கிட்ட போய் இதை பற்றிலாம் இதெல்லாம் கண்டேன் சீத்தையெல்லாம் சொல்லி முடித்ததுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஆஞ்சநேயர் கொஞ்சம் டல்லாக இருந்தாராம். ராமர் பார்த்தாராம், ஏன் ஆஞ்சநேயர் ஏன்
இவ்வளோ டல்லாக இருக்கார், எதனால், என்ன ஆச்சுன்ட்டு ஆஞ்சநேயர்கிட்ட கேட்ட உடனே ஆஞ்சநேயர் சொன்னாராம், நான் வரும்போது ஒரு சம்பவம் நடந்தது, அந்த சம்பவத்தினால தான் நான் ரொம்ப ஆடி போயிருக்கேன் அப்படின்றானா. என்ன அப்படின்னு ராமர் கேட்ட உடனே அவர் சொன்னாராம், இந்த விஷயத்த சொன்ன உடனே, நீ அந்த ரிஷியின் பாத்தியா, நன்னா பாத்தியா அப்படின்ன உடனே ஆஞ்சநேயமூர்த்தி, நன்னா பார்த்தேனே, இப்போ என்ன பாரு அப்படின்னு உடனே ராமர் அப்படி பார்த்த உடனே அப்படியே ராமர் அந்த ரிஷியோட முகத்தில் ராமர் தெரிஞ்சாராம். உடனே ரிஷி மாதிரி இந்த ராமர் தெரிஞ்சாராம். உடனே ஆஞ்சநேயருக்கு தெரிஞ்சு கொடுத்தான். அப்போ உடனே ராமர் சொன்னாராம், அகம்பாவம் ரொம்ப கெடுதல், உன்னோட அகம்பாவத்தை நான் அழிக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணேன். பகவானால் இந்த மாதிரி சீதாவை மீட்டுன்னு வரத்துக்கு ஒரு நிமிஷம் கூட ஆகாது, ரொம்ப ஈஸி. ஆனால் ஏன் பகவான் பண்ணலைன்னா, எல்லாருக்கும் இந்த சான்ஸ் கொடுக்கணுன்ட்டு தான். நீ அந்த சான்ஸை உன்னோட அகம்பாவத்தினால எழுந்துட்டேன்னா, உன்ன மாதிரி ஆயிரக்கணக்கான குரங்குகள் இருக்கா இந்த வேலையை பண்ணுறதுக்கு அப்படின்ன உடனே ஆஞ்சநேயர் புரிஞ்சுட்டாராம். அதுக்கப்புறம் அவருக்கு அகம்பாவம் என்பதே இல்லவே இல்லையாம். ஒரு சொட்டு கூட அகம்பாவம் இல்லாமல் கைங்கரியம், ராம கைங்கரியம் கண்டினியூஸாக பண்ணாராம். ஸோ இந்த மாதிரி இந்த விஷயம், இந்த ஆஞ்சநேயர் மூர்த்தி பற்றின இத்தனை விஷயத்தையும் பெண் பிள்ளை அப்படியே அழகாக சொல்கிறா. யார்கிட்ட சொல்கிறா? லக்ஷ்மணனாக இருந்த இந்த ராமானுஜர்கிட்ட சொல்கிறா. எல்லா விஷயமும் தெரிஞ்ச இந்த ராமானுஜர்கிட்ட சொல்கிறா. இந்த மாதிரி சொல்லிவிட்டு அழகாக ஆஞ்சநேய மூர்த்தி என்ன கைங்கரியம் பண்ணார் ராமருக்கு. ஒரு சொல்லின் செல்வன் அவர். வார்த்தையில் கூட ஒரு கிஞ்சித் அளவு கூட ராமர் வேதனைப்படக்கூடாது. ஃபஸ்ட்டு அந்த விஷயத்த சொல்லணுன்ட்டு அழகாக கண்டேன்னு அந்த வார்த்தையை சொல்லி அதுக்கப்புறம் தான் சீத்தைன்னு சொன்னார். ஸோ கண்டேன்னு சொல்லிட்டானா அதுக்கப்புறம் ராமருக்கு கொஞ்சம் ஒரு ஆறுதல் கிடச்சிடுறது இல்லையா? அந்த மாதிரி ஒரு கைங்கரியம் எப்படி ஆஞ்சநேயர் பண்ணார், அந்த மாதிரியா அடியாள் ஒரு முசல் புழுக்க சுவாமி, வரப்பில் கிடந்தா என்ன, வயலில் கிடந்தா என்ன, என்னால் எந்த பிரயோஜனமும் இல்லை சுவாமி, அதனால் நான் ஊரை விட்டே போகிறேன் அப்படின்னு சொல்கிறாராம். அப்படியே ராமானுஜர் அசந்து போகிறாராம் பெண் பிள்ளை பேசுகிற வாக்கியங்களை நினச்சி. அதுவும் இந்த மாதிரி இந்த ஆஞ்சநேயரை பற்றி சொன்ன உடனே லக்ஷ்மணனுக்கு ஆஞ்சநேயர் அவ்வளோ பிடிக்குமா. சீத்தையும் லக்ஷ்மணனும் சீத்தை காட்டிலேருந்து வந்ததுக்கப்புறம், தட் இஸ் இதெல்லாம் மீட்டு வந்ததுக்கப்புறம் சீத்தையும் லக்ஷ்மணனும் எப்போதுமே ஆஞ்சநேயர் பற்றியே பேசின்னு இருப்பாளாம். மாற்றி மாற்றி சீத்தை சொல்லுவாளாம், லக்ஷ்மணன் சொல்லுவாராம். ரெண்டு பேருமே ஆஞ்சநேயர் பற்றியே பேசின்னு இருப்பாளாம். ஏன்னா ரெண்டு பேருக்குமே ஆஞ்சநேயர்னா உயிர். அந்த மாதிரி ஒரு அப்படியே கைங்கரியம் பண்ணி எல்லாரோட அன்பையும் சம்பாதிச்சவர் இந்த ஆஞ்சநேயர்னு சொல்லி, அந்த மாதிரி அடியாள் இல்லையே சுவாமி, அந்த அளவுக்கெல்லாம் அடியாள் பக்தி பண்ணலையே சுவாமி அப்படிங்கிறாளாம். ஸோ இந்த வாக்கியம், கண்டு வந்தேன் என்றேனோ திருவடியை போலே. ராதே கிருஷ்ணா. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.